ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமா இருக்கோம். இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, வியாபாரம், காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் பலன் பெற்று நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. நமது சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆதரவு தரும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இனி ஆதரவு புதிதாக தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 2024 வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 28ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் வெட்டிங் டேவாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட். இன்னைக்கு நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு முழுமையான சந்திராஷ்டம் இருக்குங்க. நாள் முழுக்க சந்திராஷ்டம் இருக்கிறதுனால நீங்கள் முக்கியமான சில விஷயங்களை நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிச்சுக்கோங்க. இந்த தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்னைக்கு மனக்குழப்பங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது நீங்கள் மன தெளிவை பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அனுபவமிக்கவர்களுடைய ஆலோசனைகள் எப்படி நடக்கணும், அல்லது உங்களுக்கு நல்ல அனுபவம் வாய்ந்த வேலைகளை மட்டும் செய்துவிட்டு மற்ற வேலைகள் எதையுமே நீங்கள் தள்ளி போகிறது நல்லதுங்க. நாளைக்கு நீங்கள் மதியானத்துக்கு மேலே செஞ்சுக்கலாங்க. அது வரைக்கும் நீங்கள் தள்ளி போடுங்க. உங்களது காரியங்கள் முடிந்த அளவுக்கு நீங்கள் முக்கியமான காரியங்களை மட்டும் நீங்கள் முடிக்கிறது நல்லதுங்க. அதாவது அனுபவம் வாய்ந்த வேலைகள் மட்டும் செய்யுங்க. புதுசாக எதுவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதன் மூலமாக மனமகிழ்ச்சி அதிகரிக்குங்க. வரவை காட்டிலும் செலவு கூடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு எந்தெந்த செலவுகள்லாம் தேவையே இல்லை அப்படின்னு தோணுதோ அந்த பயனற்ற செலவுகள் எல்லாமே நீங்கள் வகைப்படுத்தி அதெல்லாம் தனியாக நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ரொம்ப அவசியம்னா மட்டும் பணத்தை வெளியே எடுத்து நீங்கள் செலவு பண்ணலாம். ஏன்னா இப்பொழுது செலவுகள் தான் அதிகமாக இருக்குங்க. வரவு கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிதி பற்றாக்குறையை நீங்கள் கண்டிப்பாக ஒரு அளவு சமாளிக்க முடியுங்க. இப்பொழுது உங்களுக்கு ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால மனக்குழப்பம் இருக்கிறதுனால உங்கள் காரியங்கள் என்ன பண்ணணும்னா எழுதி வச்சுக்கணும். இன்னைக்கு இந்த காரியங்களை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நல்ல அனுபவம் வாய்ந்த வேலைகளை மட்டும் முன்னுரிமை கொடுத்து முடிச்சிருங்க. ஏன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை நீங்கள் இழுபறியாக வச்சுட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. அதனால உங்கள் வேலையோட எண்ணிக்கை குறையவே குறையாதுங்க. 10 காரியங்கள் செய்யணும்னு வைங்களேன், 10ஐயுமே முடிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சியில் மேற்கொள்ளாதீங்க. அட்லீஸ்ட் முழுமையாக திரும்ப அந்த வேலையில செய்யாத மாதிரி ஒரு 4 காரியங்களையாவது இன்னைக்கு முடிக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இன்னும் 6 தான் இருக்குது, 10 இருந்தது 6 இருக்குது, இப்போது மீதி 4 நம்ம முடிச்சிட்டாங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு ஏற்படுங்க. அதை விட்டுட்டு தப்பு தவறுமாக செய்தீங்கன்னா அந்த வேலையை திரும்ப செய்யும்போது உங்களுக்கு டென்ஷன் தான் அதிகமாகும். அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கி கொள்ள வேண்டாம். எழுதி வைத்துக்கொண்டு ஞாபக மறதி பிரச்சனைகளை சமாளிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் சில காரியங்கள் இழுபறியாக முடிக்கிறதுனால நினச்சபடி சில விஷயங்கள் டக்குன்னு முடியாதனால உங்களுக்கு மன வருத்தங்கள் ஆதங்கங்கள் ஏற்படலாங்க. அந்த மாதிரி மன ஆதங்கம் ஏற்படும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா பொறுமையாக தாங்க இருக்கணும். உங்கள் காரியங்களை மட்டும் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு பிடித்தமான வேலைகளில் நீங்கள் ஈடுபடுவது நல்லது. அனுபவம் வாய்ந்த வேலையில் ஈடுபடுங்க. உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா உங்கள் வேலைகளை கொஞ்சம் கவனம் இல்லை அப்படின்னா மேலும் உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை கூடுதல் கவனம் செலுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு வழக்கமான வேலைகளை செய்யலாங்க. உங்கள் வேலைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியங்க. ஏன்னா புதிய தொடர்புகள் மூலமாக நீங்கள் சில சங்கடங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றவங்களை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குங்கிறத நீங்கள் விழிப்புணர்வோடு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்குறது ரொம்ப முக்கியம். சின்ன பொருளாதார பின்னாடி ஏற்படாமல் இருக்கணும்னா செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. விலையுயர்ந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் கவனமாக கையாளணுங்க. அந்த மாதிரி விலையுயர்ந்த சில பொருள் உடைந்து போகவோ அல்லது தொலைந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வெளியே போகும்போது சரி என்னென்ன பொருட்களை எடுத்துகிட்டு போகணும், என்ன விலைக்காக போகிறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு தேவையான பொருட்களை கரெக்டாக செக்லிஸ்ட் போட்டு எடுத்துகிட்டு போங்க. திரும்பி வரும்போதும் நீங்கள் ரிட்டர்ன் கொண்டு வந்துடுங்க செக்லிஸ்ட் போட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நல்ல ஒரு ஞாபகம் பிரச்சனைகளை சமாளிக்க முடியுங்க. பொருட்கள் மீது கவனமாக இருக்கணும். பயணங்கள் போது கொஞ்சம் நீங்கள் மிதவேகமாக சென்று கொண்டு அதிலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. உங்கள் உடம்புல சின்ன சோர்வுகள் ஏற்பட்டாலும் அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை முடியுங்க. உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய வேலைகளை ஈடுபடுங்க. பொழுதுபோக்கில் ஈடுபடுங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தெல்லாம் கும்பிடலாம். அதன் மூலமாக மனமகிழ்ச்சி உண்டு. நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. மன அமைதி பெறுவதற்கு கோபம் நீங்கள் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு தியானம் உதவுங்க. மேலும் யோகா போன்றவற்றை நீங்கள் செய்வதும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். எனக்கு அற்புதமான ஒரு நாள். உங்களது
செயல்பாடுகள் மூலமாக தான் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருங்கிறதுனால அமைதியாக நீங்கள் உண்டு, உங்கள் வேலைகள் உண்டு, உங்களுக்கு பொழுதுபோக்குகள் உண்டு என்று இருந்து கொண்டால் இன்றைய தினம் உங்களுக்கு மிக அழகாக மாறுங்க. தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கோங்க. பேச்சுக்களை ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். கனிவாக அன்பாக பேசுங்க. இல்லை உங்களால் அப்படி கனிவாக அன்பாக பேச முடியல, மற்றவங்க ரொம்ப கோவப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அமைதியாக இருந்தது பெட்டரான ஆப்ஷன். நாளைக்கு மதியத்துக்கு பிறகு நீங்கள் பேசிக்கலாங்க. இப்போ மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லாத அரட்டைகள் அடிச்சுக்கிட்டு நேரத்தை வீணடிக்கக்கூடாது. பயனில்லாத பேச்சுக்கெல்லாம் இன்றைக்கி பேச வேண்டாம். இன்றைக்கி யாரு கூடயும் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க. உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அதன் மூலமாக மாறும். அலுவலக பணிகளில் கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க. அது உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி நீங்கள் முடிக்க முடியுங்க. வியாபாரத்தில் பண வரவுகள் உங்களுக்கு கிடைச்சாலும் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கலாம். அதனால் வியாபாரிகள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாலும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரவுகள் குறைவாக இருந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாக சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாங்க. ஸோ பேசிக் என்னென்னா செலவில் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நீங்கள் பயத்தை கோபத்தை மனசுலேருந்து விட்டு ஒழிக்கணுங்க. வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கடைபிடிக்கும் போது இன்றைய நாள் உங்களுக்கு மிக அழகாக மாறுங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் பணத்தை யாருக்கிட்டையும் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துடாதீங்க. உங்கள் பணத்தை நீங்கள் வெளியே எடுக்காதீங்க. எந்த விதமான முதலீடுகளும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமே பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் லைட் க்ரீன் கலரை பயன்படுத்தலாங்க. லைட் க்ரீன் கலர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 8 8ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது. நமது மிதுன ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன பின்னடைவு ஏற்படலாங்க. ஆனாலும் உங்களுக்கு பண வரவுகள் இழுபறியாக கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும்போது அதை நீங்கள் கண்டிப்பாக சமாளிச்சிட முடியும். அதனால் நீங்கள் பொறுமையாக இன்றைய தினம் இருக்க வேண்டியது அவசியங்க. பணப்பற்றாக்குறை ஏற்படும் போது கொஞ்சம் கூடுதல் பொறுமையோடு இருங்க. உங்களுக்கான பண வரவுகள் கண்டிப்பாக வந்து சேரும். புதிய தொடர்புகள் கான்டாக்ட் கூட நீங்கள் பழகும்போது உங்கள் ரகசியங்கள்லாம் ஷேர் பண்ணிக்காமல் கவனமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் நீங்கள் புதிய பொருட்கள் ஏதாவது ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா வெளியுறந்த பொருட்கள்லாம் ஹேண்டில் பண்ணும்போது அந்த பொருட்களை உடைந்து போகாமல் நீங்கள் கவனமாக பாதுகாத்து கொண்டு நீங்கள் வேலை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உடல் சோர்வுகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க. நீங்கள் உற்சாகத்தை அதிகரித்துக் கொள்ள உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுங்கள். உடம்புல உங்களுக்கு சின்ன சின்ன சோர்வுகள் ஏற்பட்டாலும் நீங்கள் உடம்புக்கு ஓவர் வேலை கொடுக்காம கொஞ்சம் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்து வேலை செய்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் விலையுறந்த சில பொருட்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். சில பயனற்ற தேவையில்லாத பேச்சுக்களை நீங்கள் குறைச்சிக்கிட்டு யாரு கூடயும் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டியது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. இன்றைய தினம் சோர்வுகள் ஏற்பட்டாலும் பயந்துக்க வேண்டாம், அதெல்லாம் மறைந்துவிடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் புதிய வரவுகள் கிடைத்தாலும் உங்களுக்கு அது கொஞ்சம் இழுபறியாக கொஞ்சம் தாமதமாக தாங்க கிடைக்கும். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வரவுகளுக்கு ஏற்ப செலவுகளை நீங்கள் சுருக்கமாக செய்து கொள்வது நல்லது. அலுவலக பணிகளை உங்களை நம்பி சில கூடுதலாக புதிய பொறுப்புகள் தருவாங்க, அதை ஏற்றுக்கோங்க. தாமதமாக சில காரியங்கள் முடியும் போது நீங்கள் டென்ஷனாக தேவையில்லைங்க. நீங்கள் பொறுமையாக இருங்க. நாளைக்கு மதியம் பிறகு உங்களுக்கு சூப்பராக. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.